புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி தேர்தலில் மதிமுக யாருக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்திருக்கு. மார்க்சிஸ்ட் யாருக்கும் ஆதரவு இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. மக்கள் நல கூட்டணியில் இந்த ஒரு மாறுபட்ட முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நல கூட்டியக்க செயல்படுறதும் புதுவை மாநிலத்தில் மக்கள் நல கூட்டியக்க செயல்படுறதுலேயும் வேறுபாடு இருக்குது. அவங்க இது மாதிரி ஒரு புரிதலோட ஒரு அணுகுமுறையை புதுவை மாநிலத்தில் அவங்க பின்பற்றலை. அதனால் அந்த மாநிலத்தில் அவங்க அந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரி, உங்கள் விருப்பம் அப்படின்ட்டேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த மாநிலத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவு நாங்களாக எடுக்கிற முடிவுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சிபிஎம் யாருக்கும் ஆதரவு கொடுக்கலன்னு இருக்கு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. புதுவையில் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் செயல்படுறதுக்கு உங்களோட விருப்பம் இருக்கா? 4 கட்சியும் சேர்ந்து நான் இருக்கணும்னு விரும்பினதுனால நான் இருக்கிறேன். அதில் மன நெருடல் வருதுன்னு நினச்சா எனக்கு ஒன்றும் அதில் நான் மக்கள் நல கூட்டியக்கத்தை இன்னும் சிறப்பாகவே நடத்திட்டு போவேன். நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் பதவியில் இருந்து தீர வேண்டும் என்று நான் அப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறவன் அல்ல. அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அதை பற்றி வந்த பேச்சு அளவில்லை. அது அவர் ரங்கராஜன் கருத்தை சொன்னார். அதை மற்றவர்கள் ஏற்கவில்லை. நீங்கள் அதை பற்றி இதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணியாக எடுத்த முடிவு.